என்று குண்டா அண்டாவுக்குள் துப்பாக்கி வேட்டு சத்தம் கேட்டது. காவல் வீரர்கள் ஓடிச் சென்று குண்டா அண்டாவிலிருந்து கருஞ்சிறுத்தையின் சிதைந்து செத்த உடலை மீட்டனர். ஆக பிராஸ்பரோ தப்பிவிட்டான். ஆனால் சுவோக்கை குண்டு ராஜாக்கள் மூவரிடமும் ஒப்படைத்து பரிசும் மெடலும் வாங்க ஒரு காவல் வீரர் கூட்டம் அவளை இழுத்துச் சென்றது. அதே நேரத்தில் அரண்மனைக்கு சில மைல்கள் தள்ளி நடன பயிற்சியாளன் ஒண்டு ஒரு நடன வகுப்பை நடத்தி கொண்டிருந்தான். நாட்டில் பல இடங்களில் ஏழை ஜனங்கள் எழுச்சி போராட்டங்களில் இறங்குவது பற்றியெல்லாம் மேல்தட்டு எஜமானர்கள் கவலைப்படுவதே இல்லை. அவர்கள் நடன வகுப்பு, பார்ட்டி, இரவு நேர கிளப் என பிஸியாகவே இருந்தனர். அவர்கள் அரச படையின் காவல் வீரர்கள் தங்களது பெரிய ஆயுதங்கள் மூலம் இந்த மாதிரி போராட்டங்களை எல்லாம் ஒன்றும் இல்லாம பண்ணிடுவாங்க என்றுதான் அவர்கள் நம்பினார்கள். நடன பயிற்சியாளன் ஒண்டு அங்கே 20-30 பேருக்கு